திரு பாண்டே வணக்கம். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல். குறிப்பாக ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது பிளவுபட்டு எங்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம், எங்களுக்குத்தான் அதிமுக சொந்தம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று இருதரப்பும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அது தேர்தல் கமிஷன் வரை சென்று அதற்கான இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான் பாக்கி, தேர்தல் கமிஷனர் என்ன இறுதி முடிவை இந்த விவகாரத்தில் எடுக்க போகிறார் என்று. தற்பொழுது தேர்தல் கமிஷன் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் என்னென்ன கிரைட்டீரியாஸ் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க? திரு பாண்டே, சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசும்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் இது முழுக்க முழுக்க ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று இது முழுக்க முழுக்க முதல்ல நம்பர் கேம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்முடைய செய்தியாளர்கள் சலீம் மற்றும் அரவிந்த் டெல்லியிலேருந்து காலிலிருந்து தொடர்ந்து பல தகவல் கொடுத்துருந்தாங்க. அவங்க பல முறை குறிப்பிட்டது போல ரொம்ப சமீபத்திய உதாரணம் சமாஜ்வாதி கட்சியுடைய உதாரணம். சமாஜ்வாதி கட்சியில் நாங்கள் தான் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு அகிலேஷ் யாதவ் சொல்கிறார். இல்லை, நான் ஏற்கனவே தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முலாயம் சிங் யாதவ் சொல்லிட்டு இருக்காரு. மாறி மாறி பல உறுப்பினர்களை அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பியெல்லாம் மாறி மாறி நீக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எந்த நீக்கம் செல்லும், எந்த நீக்கம் செல்லாது அப்படிங்கிறலாம் போல. இப்போ எப்படி சசிகலா தரப்பினர் பன்னீர்செல்வம் தரப்பினர் நீக்கிறாங்க, பன்னீர்செல்வம் தரப்பில் திரு மதுசூதன் நான் சசிகலாவை ஏற்கனவே நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மாற்றி மாற்றி இது இப்போ நடந்த மாதிரி அப்படியே நிகழ்வுகள் மாறி மாறி ஒருத்தர் நீக்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே ரொம்ப சமீபத்தில் பல கேசுகள், நிறைய கேசுகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி உடைந்த காலத்துல இருந்து நமக்கு ஏதாவது பெரிய பிளவு அப்படிங்கிறது, டிஸ்பியூட் பிளவு அப்படிங்கிறத தாண்டி நான் தான் காங்கிரஸ் அப்படின்னு சண்டை வந்ததுதான் முதல்ல கட்சிகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய சண்டை காங்கிரஸ்குள்ள ஏற்பட்டதான். காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் இந்திரா காங்கிரஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸா சொல்லுவோம். அந்த விஷயங்கள்ல தான் இந்த பெரிய சர்ச்சை வந்தது 70களில். அதன் பிறகு நிறைய பிரச்சனை வந்து ஜனதா கட்சியிலேருந்து பல கட்சிகள் நான் தான் ஒரிஜினல், நீ தான் டூப்ளிகேட் நிறைய சண்டை பார்த்துருக்கோம். சமீபத்தில் சண்டை தான் சமாஜ்வாதி கட்சியில் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுத்ததுன்னு பார்த்தபோது, நீங்க மாத்தி மாத்தி நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க மாத்தி மாத்தி நிறைய பேரை முறையில்லாம நீக்கிருக்கீங்க, யாரு என்ன பண்ணிருக்காங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, சட்டப்பூர்வ நியாயமும் இல்லை. ஆனா இது பெரும்பான்மை சார்ந்த விஷயம். இது முழுக்க முழுக்க ஒரு கட்சியில எந்த உறுப்பினர், எந்த கட்சியில எந்த பிரிவுல அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் முடிவு அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதைத்தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உச்சநீதிமன்றம் இதை உறுதிப்படுத்திருக்கு. அநேகமா அந்த காங்கிரஸ் பிளவுல தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்ட விஷயம் இது டெமோக்ரஸிங்கிறது ஒரு நம்பர் கேம். இதுல யாரு பெரும்பான்மை வச்சிருக்காங்களோ அவங்க தான் போக முடியும். சிறுபான்மை ஒரு சின்ன குழுவா இருந்துகிட்டு அவங்க நான் சொல்றதா சரின்னு சொல்லி சொல்றதா இந்த கட்சிகள் சார்ந்த விஷயங்கள், சட்டம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இப்ப சமாஜ்வாதி கட்சி பிரச்சனையில சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அதே முடிவு எடுத்திருக்கு. சோ முலாயம் சிங் யாதவ் தலைவராக இருந்தது, அகில இந்திய தலைவராக சமாஜ்வாதி கட்சிக்கு இருந்தது செல்லுமா செல்லாதாங்கிற கேள்வியெல்லாம் தாண்டிட்டு அவங்க ரொம்ப தெளிவா சொன்ன விஷயம், இல்ல பெரும்பான்மை இவங்கள்ட்ட தான் இருக்குன்னு. அதன் அடிப்படையில் தற்போது பெரும்பான்மை அதிமுக பெரும்பான்மை யார் பக்கம் இருக்கிறது என்பதை முடிவெடுப்பாங்க. அதுதான் ஒரே கிரைட்டீரியாவா இருக்கும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. பட் எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி சட்டத்துக்கு பல பார்வைகள் இருந்திருக்கு. ஆமான்னு ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்ல, இல்லைன்னு ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்ல, மேல மேற மாதிரி தீர்ப்பு வந்து பார்த்தோம். ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு உட்பட பல விஷயங்கள்ல பார்த்தோம். அது ஒரே சட்டம் தான். எப்படி குன்ஹா வேற ஒரு தீர்ப்பு சொன்னாரு, எப்படி நீதியரசர் குமாரசாமி வேற தீர்ப்பு சொன்னாரு, எப்படி உச்சநீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு சொன்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி சட்டத்தின் பார்வை தெளிவாக, சட்டத்தின் வரிகள் தெளிவாக இருந்தாலும் அதன் மீதான பார்வை வேறுபட்டதாக இருக்கிறது. சமீபத்திய உதாரணத்தின்படி வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய தகவல்படி தேர்தல் ஆணையம் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் இதெல்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு ஒட்டுமொத்தமா அதுலதான் ஒரு குமுலேட்டிவான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது சட்ட வல்லுநருடைய பார்வையா இருக்குது. காயத்ரி, இப்ப நம்ம சசிகலா தரப்பு வழக்கறிஞர் திரு அரிமா சுந்தரம் அவர்கள் பேசியதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இது முழுக்க முழுக்க ஒரு நம்பர் கேம் அப்படியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு. இப்ப திரு அரிமா சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்ட போது கூட அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது ஜெனரல் கவுன்சில், அதாவது பொதுக்குழுல எவ்வளவு பெரும்பான்மை இருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தான் மெயினான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்ட போது இதை மட்டுமே கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் கூறிய வாதங்களுக்கும் கன்சிடரேஷன் கொடுக்கப்படுமா தேர்தல் கமிஷனரா?
ரெண்டுமே வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்காது. சசிகலா தரப்பினர் வாதமும் பன்னீர்செல்வம் தரப்பினர் வாதமும் ரெண்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். பட் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட் திரு அரிமா சுந்தரம் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரும்பான்மை யாருக்குங்கிறதா கேள்வி. அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையே கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேர் நாங்க வச்சிருக்கிறோம், அவங்க வந்து 60-70 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது மாதிரி அது அந்த விஷயத்துல தான் அவங்க டெக்னிக்கலா வாதாடக்கூடிய விஷயத்துல சட்ட ரீதியாகவும் டெக்னிக்கலாகவும் பன்னீர்செல்வம் தரப்பு வாதாடுது. பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு சசிகலா தரப்பு வாதாடுது. இதற்கு முன்னாடி உதாரணங்கள்ல பெரும்பான்மை தரப்புக்கே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து இன்னொரு அடுத்த ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாகுது. திரு மைத்ரேயன் சொல்றாரு, இன்னைக்கு இரவுக்குள்ளேயே முடிவு வந்துடும் தேர்தல் ஆணையத்திலிருந்து. சசிகலா தரப்பு வழக்கறிஞர் சொல்ல நாளை காலையில முடிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இன்னும் நாளைக்கே வந்து 3 மணியோட தேர்தல் ஆணையத்துடைய வேட்புமனு தாக்கல் வந்து நிறைவு பெறதுனால சின்னம் யாருக்குங்கிற குழப்பம் இன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சிருமா, நாளை காலைல வரைக்கும் தொடருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இதுல எந்த அடிப்படையில் முடிவெடுக்க போறாங்கிறது ஒரு கேள்வி. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன போல சட்ட ரீதியாக பன்னீர்செல்வம் தரப்பினர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள், பெரும்பான்மை ரீதியாக சசிகலா தரப்பினர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய உதாரணங்களை நம்ம பார்த்தோம்னா அது வந்து பெரும்பான்மை ரீதியில தான் முடிவெடுத்திருக்காங்க. இந்த முறை அது எந்த மாதிரி முடிவெடுக்க போறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க ரெண்டு தரப்புமே ஓவர் கான்ஃபிடன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடு நம்பிக்கையோட இருக்காங்க. முடிவுகள் நாளை காலைல தான் தெரியும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திரு பாண்டே, இப்ப நம்ம பெரும்பான்மை இந்த சின்னம் இந்த விஷயம்லாம் நம்ம பேசும்போது நீங்க முக்கியமா குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேசம்ல சமாஜ்வாதி கட்சியோட எக்ஸாம்பிள் நீங்க கோட் பண்ணிருந்தீங்க. அப்ப நீங்க சொல்லியிருந்த போது இந்த பெரும்பான்மை நம்பர் கேம் வந்து இருந்தது. அந்த டைம்ல அவர்கள் வந்து அந்த சின்னமை கொடுக்க போது அது ஒரு ஜெனரல் எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது. தற்பொழுது இது ஒரு பைபோல் எலெக்ஷனாக பார்க்கப்பட்ட போது உடனடியாக சின்னத்தை இரு அணியில் ஒரு அணிக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏதேனும் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறதா, அல்லது தற்பொழுது அவர்களுக்கு வேறு ஏதேனும் சின்னம் கொடுத்து விட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உரிய சின்னம் உரிய நபருக்கு வழங்கப்படும், அப்படி ஒரு டிசிஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான ஒரு வரலாற்று எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? வந்து ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் தான் வந்து இதற்கு முன்னாடி முடக்கப்பட்டிருக்குது, முடக்கப்பட்டு திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம வந்து 87 89 பார்த்தோம், 89 பார்த்தோம். அந்த மாதிரி முன்னுதாரணம் இருக்குது. முடக்கப்பட்ட சின்னம் மீண்டும் கொடுக்கப்பட்ட வரலாறே கிடையாது அதிமுகவை தவிர. மற்றவங்களுக்குலாம் அவருக்கு முடக்கிட்டாங்கன்னா அப்புறம் புது புது சின்னங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த சின்னம் கொடுக்கப்பட்டதா கேள்விப்படலை. இரட்டை இலைக்கு மட்டும்தான் அவருக்கு முடக்கப்பட்டு திரும்பவும் கொடுக்கப்பட்டு எல்லாமே நடந்திருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கியமான விஷயம், இர்ரிப்பரபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புமாங்க. ரெட்டலை வந்து ஒதுக்கப்படாமல் போனால் ரெண்டு தரப்புமே தங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லி இழப்புன்னு தான் பார்க்க முடியும். ஒருத்தர் வீடு வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து அது ஏன் வேணும்னு சொல்லி சண்டைக்கு வராருன்னு சொல்லி சொன்னா சரி வீட்டை போட்டு 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாகணும். 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையான ஹவுஸ் ஓனர் யாருன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இர்ரிப்பரபிள் லாஸ் எடுக்கும். இப்போ சொல்லக்கூடிய 2 பேருமே நான் தான் உணர்ந்து சொல்லிட்டு இருக்கனால அவங்க 2 பேருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுல தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுத்தே தீரும். நமக்கு வந்து மைத்ரேயன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய சொல்றாரு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிவு வந்துடும். பன்னீர்செல்வம் சசிகலா அவருடைய தரப்பில் அவருடைய வழக்கு சொல்றாரு நாளை காலைல முடிவு வந்துடும். சோ இன்னைக்கு இரவா நாளை காலைங்கிறது மேட்டர்ல ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல தீர்ப்பு அவர்கள் முடிவை சொல்லி ஆக வேண்டும். அது சசிகலா தரப்புக்கு ஆதரவா இருக்கலாம், பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவா இருக்கலாம், அல்லது சின்னம் முடக்கப்படலாம். 3ல எதுனாலும் நடக்கலாம். ஆனா 3 வாய்ப்புகள் தான் மொத்தம். சோ சின்னம் முடக்கப்படுவது, பன்னீர்செல்வத்துக்கு தருவது, சசிகலாவுக்கு தருவது, 3 ஏதாவது ஒரு வாய்ப்புகள் தான் கொடுக்க முடியும். 3 வாய்ப்புகள் தான் மொத்தம் இருக்குது. இந்த 3 வாய்ப்புகள் ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு இரவோ நாளை காலையிலோ அவங்க கொடுத்துருவாங்க. தேர்தல் ஆணையம் செய்தியாளர்களை சந்தித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இல்லை, அவங்க வந்து ஒரு அறிக்கையா கொடுத்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 3ல ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே தீருவாங்க இன்று இரவோ நாளை பகலுக்குள்ளேயோ. காயத்ரி, இப்ப இரு தரப்பிலும் ஏதேனும் ஒரு தரப்பிற்கு யாருக்காவது ஒரு அவர்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வருமே எனில் அவர்கள் உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடுவார்கள். அதற்கான கருத்துக்களையும் இருதரப்பும் சொல்லியிருக்கு. ஆனா அவர்களுக்கான முடிவு உடனடியாக கிடைக்க பெறுமா? டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாட மாட்டாங்க, அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை தான் நாடுவாங்க வழமை போல. உச்சநீதிமன்றம் நாடுனா உச்சநீதிமன்றம் எந்த விதமான என்டர்டெயினும் பண்ணாது. உடனடி தீர்வு கிடைக்காது. தேர்தல் ஆணையத்தோட முடிவுகளில் குறுக்க போடுறது வந்து உச்சநீதிமன்றம் எப்போதுமே செஞ்சதில்லை. ஒரு கௌரவமான ஸ்பேஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து தான் அவங்க எப்பவுமே செயல்பட்டு இருக்காங்க. தடை விதிக்கிறது, இன்டரிம் தடை, இடைக்கால தடை விதிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 99 விழுக்காடு அவங்க பண்ணதில்லை. இப்போ இன்னைக்கு இரவுல நாளைக்கு காலைக்குள்ள கொடுக்கும்போது மொத்தமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். நாளைக்கு மதியம் 3 மணிக்குள்ள அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாகணும்.
ஃபார்ம் பியோட சேர்த்து, ஃபார்ம் பி தான் பொதுச்செயலாளருடைய ஒப்புதலோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து யார் எந்த வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து திரு முத்துகணேசன் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய கட்சியோட தலைமை வந்து அவங்களுக்கு சின்ன ஒதுக்கிறதுக்கான ஃபார்மை சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போதான் அவருக்கு உதயசூரியன் சின்னம் கிடைக்கும். அதே போல வந்து இரட்டை இலை சார்பாக யார் கொடுக்க போறாரு, வந்து மதுசூதன் கொடுக்க போறாரா இல்லாட்டி சசிகலா அவர்கள் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து இன்னைக்கு இரவுக்குள்ள அவங்க கொடுத்தாலும் நாளைக்கு காலைக்குள்ள அதிகபட்சமாக கொடுக்கும். எப்படியும் நாளைக்கு மதியம் 3 மணிக்குள்ள அவங்க கொடுத்தாலும். ஸோ ஒருவேளை இதுல வந்து எந்த தரப்பாவது எங்களுக்கு முடக்கப்பட்டால், இரட்டை இலை முடக்கப்பட்டால் 2 தரப்புமே உச்சநீதிமன்றம் போகும். யாரேனும் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டா நிச்சயமா அந்த இன்னொரு தரப்பு போகும். ஆனா வந்து உச்சநீதிமன்றம் தான் போவாங்க. உச்சநீதிமன்றம் வாங்கி ஃபைல் பண்ணி நம்பர் பண்ணி வச்சுக்கணுமே தவிர உடனடியாக தலையிடுவதோ தடை செய்வதோ இன்டரிம் ஆர்டர் கொடுப்பதோ நாளைக்குள் சாத்தியம் இல்லைன்னா கருதப்படுது. காயத்ரி, நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியதை நாம் பார்த்தோம். ஓபிஎஸ் அணி அவர்களிடமிருந்து பெரும்பான்மை கிடையாது, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை அவர்களிடம் இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை அவர்களிடம் இல்ல. அதுபோல அவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் அவர்கள் 5706 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு நிர்வாகியின் கீழ் 200 பேர் அப்படின்னு சொன்னா கூட அது ஏற்புடையதாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வந்து சரியா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞரும் கூட என்ன பிரச்சனைன்னா, ஒரு பிரமாண பத்திரம் வந்து ஒருத்தர் தாக்கல் பண்ணாருன்னா அவர் தான் செய்ய முடியும். நான் வந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணா அது என்னுடைய பிரமாண பத்திரமா தான் பார்க்க முடியுமே தவிர எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் சொல்லி பார்க்க முடியாது. அதுதான் அந்த அஃபிடவிட் சொல்லக்கூடியதுடைய விஷயம். இதுல வந்து பட் அவங்க வந்து எவ்வளவு ஆள் இருக்காங்கிறது வந்து நிரூபிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு அவங்க பார்க்கக்கூடியது பொதுக்குழு, செயற்குழு, பாராளுமன்றம், சட்டமன்றம், மூத்த தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இதை தான் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க. அல்லது சட்ட ரீதியான விஷயங்கள் அது தனி. பெரும்பான்மை ஆட்கள் எண்ணிக்கை பொறுத்தவரை இதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அந்த நிர்வாகிகள்லாம் செல்லுபடியாகக்கூடியதானா, வட்ட செயலாளர் எவ்வளவு, மாவட்ட செயலாளர் எவ்வளவு. தமிழ்நாட்டில் வருவாய் மாவட்டம் ஒன்றா இருக்கும், அதிமுக கட்சிகளுடைய மாவட்டம் வேறையா இருக்கும். ஒரு 50 கட்சி 50 மாவட்டம் வச்சிருப்பாங்க, 56 மாவட்டம் வச்சிருப்பாங்க, 60 மாவட்டம் வச்சிருப்பாங்க. ஸோ எத்தனை மாவட்ட செயலாளர் ஏன் இருக்காங்க, அப்புறம் எத்தனை மாவட்ட பொதுச்செயலாளர் ஏன் இருக்காங்க, துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க, அப்புறம் பேரவை பொதுச்செயலாளர், இந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் போய் முடியவே முடியாது. அதனால வந்து அவங்க வந்து இந்த கவர்னிங் பாடி அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ செயற்குழு, பொதுக்குழு, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இதுதான் அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து எண்ணிக்கை அடிப்படையில். இன்னொரு பக்கம் திரு பன்னீர்செல்வம் சொல்வது போல சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பார்க்கலாம். சட்டத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து இவங்க நீக்கினது செல்லுமா, இப்போ தற்காலிக பூச்சலாளங்கிற ஒரு விஷயம் இருக்கா, தற்காலிக ஏற்பாடுங்கிறது செல்லுமா, இது மாதிரியான டவுட்லாம் வந்து அவங்க கிளப்புறாங்க. இது சட்ட ரீதியான பதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ சட்டப்படியான ஒரு கேள்வியும் பெரும்பான்மைப்படியான ஒரு கேள்வியும் ரெண்டும் இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் எதை எடுக்க போகுதுன்னு நான் பார்க்க வேண்டியிருக்குது. நிச்சயமாக இதில் 2 தரப்புமே வந்து வலுவான வாதங்களை வச்சிருக்கிறாங்க. நிறைய மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் கலக்கக்கூடிய நீதிமான்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக காலைல 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் மாரத்தான் ஹியரிங் நடந்திருக்கு. 2 தரப்புலையும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணதை தாண்டி, டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் பண்ணதை தாண்டி வாதங்கள் வச்சிருக்கிறாங்க. இதை கன்சிடர் பண்ணி ஏற்கனவே நம்ம செய்தியாளர்கள் சொன்னது போல, சலீமு மற்றும் அரவிந்தன் சொன்னது போல, தேர்தல் ஆணையம் தற்போது அவங்களுடைய லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கவுண்டர் பாயிண்ட் சொல்றாங்களே, இதுல இதை நம்ம ஃபைனல் டிசிஷனாக எடுக்கிறது சொல்லி கேட்பாங்க. சசிகலாவுக்கு கொடுக்கறதா, பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கறதா, முடக்கிறதா, எது சரியா இருக்கும் சொல்லி கேட்பாங்க. அவருடைய லீகல் ஒப்பீனியன் கேட்ட பிறகு அவங்க ஒரு முடிவு எனக்கு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை பொறுத்தளவுக்கு பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது யார் தாக்கல் செய்றாங்களோ அவங்களுக்கு பொருந்துமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்புக்காக கோர்ட்ல பார்க்க மாட்டாங்க, தேர்தல் ஆணையத்தில் பார்க்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வாய்ப்பு வந்து இப்பதான் கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்து இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுத்து பாருங்க, நாங்க வந்து 1.5 கோடி பேரை கொண்டு பாட்டோம் சொல்லிட்டு திரு மைத்ரேயன் சொல்றாரு. ஸோ யார் பக்கம் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் எப்படி கன்வின்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம.